ஸ்டூடியோ 49 சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான ஒரு கமெண்ட்ஸ் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் எங்களை இன்னும் வளர்த்து விடும். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய நிகழ்ச்சிகள் இன்னும் பல வருடங்கள் நிலைத்து வாழப்போகும், உச்சத்திற்கு வரப்போகும் ஸ்டூடியோ 49 எங்களுடைய சேனல் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்க உள்ளோம். ரொம்ப எனர்ஜியோட இருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களை ரொம்ப எனர்ஜி பண்ணுது. அருள்யாஸ் ரெண்டு டீமுக்கும் போத் விஷ் பண்ணியிருக்காரு. ஒரு நண்பர் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கபடி பிரியன் 03 கபடி பிரியன் அவர்களே ரொம்ப நன்றி நண்பா. கபடி பிரியன் அப்படிங்கிற நேம்லயே வந்து யூடியூப்ல நீங்க கபடியை நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க, லைக் பண்றீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அது இதன்படியாக தெரியுது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடியோ 49 வழியாக சொல்றது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாழ்த்துக்கள் சகோதரருக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக தென்காசி அணியும் அடுத்தபடியாக பல பரீட்சை மேற்கொள்ள இதோ ஃபைனல் துவங்க உள்ளது. ஃபைனல் துவங்கி விட்டது என்றே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இதோ ஆட்டத்தை துவக்கி வைக்க போகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டம் ஆரம்பிச்சிடும். ஸ்டே கனெக்டட். ஸ்டே கனெக்டட். கனெக்ட்லேயே இருங்க. ரொம்ப எனர்ஜியா நானும் உங்களுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப அனைத்து நல்ல உள்ளங்களும் அனைத்து அரசியல் தலைவர்கள், வர்த்தகர் மற்றும் நிறைய சங்கங்கள் ஈடுபட்டு இந்த நாச்சியார் நல சங்கத்தினை நடத்த உண்மைதான். சரி, அலை போன்ற கூட்டம் தான் அது. கூட்டம் ஏன்னா அது ஃபைனல் மேட்ச். இன்னொன்று வந்து ரெண்டு டீமே பலம் வாய்ந்த அணியா ஆட்டம் வந்து பயங்கரமா இருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். எதிர்பார்த்துட்டு தானே இருக்காங்க. யூடியூப் படியா இவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஒப்ரி ஓரம் கட்டவும் சிதம்பரம் நண்பா இந்த கொஞ்ச நேரத்தில் ரெஃப்ரி ஓரம் கட்டல. உங்களுக்கு கிளியரா ரெஃப்ரி இல்லாம இந்த மேட்சே நடக்காது. நாங்க இப்படி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ரெஃப்ரி நல்ல ஒரு பணியை தான் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஓரமா போயிடுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வசந்த பாலன் நன்றி நண்பா. நன்றி. இவ்வளவு இடையூறுலையும் தொடர்ந்து ஸ்டூடியோ 49 இணைந்திருங்கள். இறுதி கட்டத்தை நோக்கி எங்களுடைய அணியானது சென்று கொண்டிருக்கிறது. இறுதி கட்டத்தில் உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் எப்போதும் கடமைப்பட்டிருக்கிறோம். KAKC சேலம் டீம் வந்து இப்பதான் மேட்ச் முடிச்சுட்டு போனாங்க. மறுபடியும் ஃபைனல் மேட்சுக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்கல. அவங்க ஆட்டம் எப்படின்றத ஸ்டூடியோ 49 ஆடியன்ஸோட சேர்ந்து நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்டுகளையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இணைப்பில் இருந்து கொண்டே இருங்கள். எவ்வளவு சவுண்ட் இருந்தாலும் அவ்வளவு இடையூறுகள்லையும் நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு சிறப்பான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய மிகப்பெரிய விருப்பமும் கூட. அதனால தொடர்ந்து எங்களுடைய இணைப்பில் இருந்து கொண்டே இருங்கள். ஸ்டூடியோ 49 வழியாக உங்களுடைய இணைந்திருப்பதற்கு அதாவது ஃபைனல் மேட்ச் பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருவிழாவை பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு. அவரோட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபைனல் மேட்ச் ஆனது இதோ துவங்க உள்ளது. இதோ துவங்கி விட்டது. தென்காசி மற்றும் இரு அணிகளுக்கு இடையிலான ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறது ரொம்பவே தொடங்கிடுச்சு. அவளோட கண்டிப்பா கோபி. இன்னும் நம்மளுடைய ஸ்டூடியோ 49 சப்ஸ்கிரைபர்கள் ரிப்ளை கொடுத்துட்டே இருங்க. விடாம உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இதோ அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இறுதி கட்டத்தை நோக்கி இறுதி கட்டத்தை பயணமானது. எங்க போடுச்சு நல்லா ஸ்டூடியோ 49 வழியாக மீண்டும் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைந்து வசந்த பாலன் சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இனிமே நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா ப்ரோக்ராமே லைவாக கொடுத்துட்டு இருக்க போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் 8-2 வியூ போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைவ் பார்த்துட்டே இருங்க. கண்டினியூவா உங்களுக்கு அனைத்து இடையூறுகள்லையும் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறு இருந்தாலும் அதில் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஃபைனல் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. இதோ உங்கள் மத்தியில் ஃபைனல் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. சேலம் மற்றும் தென்காசி அணிகளுக்கு இடையிலான ஃபைனல் மேட்ச் ரொம்ப எனர்ஜியா அவங்களுடைய மேட்சை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். புரியுது ப்ரோ. அதாவது
சித்தார்த் எஸ் ப்ரோ கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ, அவங்களும் பேசுறாங்க நீங்களும் பேசுறீங்க, நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது, அது எங்களுக்கு அது எப்படி தெரியாம தான் நாங்கள் இடையில ஏதோ பேசி சேனல் ஃபாலோவர்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்கோம். சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். பரபரப்பான இறுதிப் போட்டி 2 மாவட்ட அணிகள் ரெண்டு பக்கமும் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பக்கமும் வந்து நமக்கு ஆடியோ கொஞ்சம் புரியாம இருந்தாலும் அந்த இடையூறுலையும் உங்களுக்கு நாங்க சர்வீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு இடையூறுலையும் இந்த ஆடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. ஸ்டுடியோ 49 அவர்களுக்கும் நன்றி நன்றி. இணையதளத்திற்கும் தென்காசி மற்றும் சேலம் அணியினர் இடையிலான போட்டியில் வாழ்த்துக்கள் சகோதரிக்கு எங்கள் ஸ்டுடியோ பாட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். கவிதா எம்கே வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி, அந்த வாழ்த்துக்கள் சொன்ன சகோதரி ஸ்டுடியோ 49 டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. முதல் ஆட்டமாக முதல் ரைடராக தென்காசி அணியில் இருந்து இதோ ஆட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் சிதம்பரம் கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. அதாவது எல்லாருக்கும் நீங்க தான் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி நன்றி. பாயிண்ட் தென்காசி. ஸ்டுடியோ 49 வழியாக உங்களுக்கு நேரலையில் தெரிவித்துக் கொண்டிருப்பது அனைத்து ஸ்டுடியோ 49 வழியாக தொடர்ந்து எங்களோடு எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் திருப்பொன்னிக்காடு யோகநாதன் அவர்களை வருக வரவேற்கின்றோம். ஸ்டுடியோ 49 வழியாக உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு சின்ன ட்ரபிள் இருந்துச்சு. அந்த அதற்கு இடையில நல்லதொரு பலம் பொருந்திய இரு அணிகள். ஒரு சின்ன ட்ரபிள், கோச்சுக்க வேண்டாம். அது லைவ் கண்டினியூ பண்ண முடியல, வீடியோ மட்டும் தான் வரும், ஆடியோ கண்டினியூ பண்ண முடியாம இருந்துச்சு. மாமா அவர்களை இது அனல் பறக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கேசி சேலம் மற்றும் தென்காசி அணியினருக்கு இடையிலான இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆட்சியர் நலசங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் இந்த போட்டியின் இறுதி சுற்று, இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரைடர் நம்பர் 5, தென்காசி அணியின் ரைடர் நம்பர் 5 இப்போ உள்ள இருக்காங்க. ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரம், நல்ல ரைடர். லீக் சுற்றுலேருந்து காலிறுதி, அரையிறுதி, இப்போ ஃபைனல் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். அவ்வளவு அருமையானது ஒரு ரைடர் தான் அவங்க. அனைவருக்கும் நன்றி, கமெண்ட் செய்த அனைவருக்கும் நன்றி. நான் உங்களோடு மீண்டும் இணைவேன். சற்று ஒரு நம் இளம் நாச்சியார்களுடைய ஆட்டத்தை கவனித்துக் கொண்டு அதன் மூலம் ஸ்கோர் கொடுத்து கொண்டிருப்பதால் தற்போது கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருங்க எங்களுடைய நண்பர்களே. தொடர்ந்து மேட்சை பாருங்க. ஸ்டுடியோ 49 வழியாக சப்போர்ட் பண்ணுங்க எங்களுடைய சேனலுக்கு. 4 வெற்றி புள்ளிகள் சகோதரர்
அருமையான ரைடருங்க. லீக் சுற்றுல இருந்து காலிறுதியிலேருந்து அரையிறுதி வரைக்கும் எல்லா மேட்சும் பார்த்துட்டேன். நல்ல ஒரு ரைடர். ஜெர்சி நம்பர் 5 தென்காசி அணியினுடைய விவேகமான ஒரு ரைடர். சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி போனஸ் தென்காசி போனஸ் பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்தா ஒன்றும் பாயிண்ட் எடுப்பாங்க, இல்லை போனஸ் பாயிண்ட் அதை எடுத்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிற நிலையில இதனால தொடர்ந்து ஆஹா அருமையானது ஒரு ஆட்டம். ஜெர்சி நம்பர் கேசி அணியின் ஜெர்சி நம்பர் 3 சேலம் அணியின் ஜெர்சி நம்பர் 3 உள்ள ரைட்ல இருக்காங்க. ஒரு சிறு இடைவேளை. ஃபர்ஸ்ட் டைம் அவுட் தென்காசி ஃபர்ஸ்ட் டைம் அவுட் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பயிற்சியாளர்கள்ட்ட ஒரு சின்ன ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. ப்ரோ அபிஷியல்ல ஓரமாக சொல்லுவோம், இல்லை அபிஷியல் ஓரமாக போயிட்டாங்க பிரதர். உங்களுடைய கமெண்ட்டுகளுக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அடுத்தபடியாக கேமராமேன்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வெற்றி மீது வெற்றி வந்து வெற்றி தான் சாரலுக்கு அப்படின்னு பண்ணியிருக்காங்க மணி டெய்லர். நன்றி நன்றி நண்பா, நன்றி. உங்களுடைய அனைத்து ராமச்சந்திரன் ஆர் ஸ்டூடியோ 49 சார்பாக சிறப்பான ஆடியோ மற்றும் ஒளிப்பதிவு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தென்காசி அணியின் நல்ல ஒரு சிறப்பான ரைடு செய்து கொண்டிருந்த நல்ல ஒரு டிஃபென்ஸ் கேசி நட்சத்திர ஆட்டக்காரர் அந்த பெண்மணி 5ஆம் நம்பர் சேலம் அணியினுடைய ஜெர்சி நம்பர் 8 தற்பொழுது களத்திற்குள் இருக்காங்க. ஜெர்சி நம்பர் 8 சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தும் 2 அணிகளுமே நல்ல மின்னல் வேக ஆட்டக்காரர்கள். அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அந்த வகையில் ஜெர்சி நம்பர் 8 தற்போது ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. இந்த மேட்சே வந்து பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஜெர்சி நம்பர் 3rd ரைடு டூ ஆர் டை ரைட் 3rd ரைட் சேலம். ஆமாம் எடுக்கவா கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி தான் பாயிண்ட். அந்த எண்ணிக்கையில் தான் வந்து அந்த நிலையில தான் இருக்கு. சேலம் அணியினர் நல்ல ஒரு டிஃபெண்ட் பண்ணி பிடிச்சாங்க. அருமையானதொரு படி தென்காசி அணியினர் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைக்காம நல்லா போயிட்டு இருக்கு. தென்காசி மற்றும் சேலம் 5. என்னாச்சு ப்ரோ ஸ்பீக்கர் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கோம். இல்லை இப்போ நல்ல ஆடியோ கிளியரா இருக்கும். அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களை மென்மேலும் வளர செய்யும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எங்களுடைய இணைப்பினர்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள் என்பதனை எங்களுடைய ஸ்டூடியோ பார்ட்னர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை அருமையாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஈரானியும் அதை தான் சொல்கிறேன். ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் மேட்ச் அப்படின்னால வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போகணும். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுப்போம். ஜெர்சி நம்பர் 8 திரும்ப தென்காசி அணியை நோக்கி ஜெர்சி நம்பர் 8 போயிருக்காங்க. மின்னல் வேக ஆட்டக்காரர்கள் தான் 2 அணியினருமே. மின்னல் வேக ஆட்டக்காரர்கள் நல்ல ரைடர்ஸ் வச்சுருக்காங்க 2 அணியினருமே. சேலம் டீமில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி நம்பர் 5மே நல்ல ரைடர். ஆமாம் ஜெர்சி நம்பர் 5 அவங்க தான் அதிக ரைடு வர்றதும் கூட. ஏன்னா கடந்த லீக் ஆட்டங்களில் காலிறுதி மற்றும் அரையிறுதி ஆட்டங்களில் அதிக ரைடு போனதும் வந்து அவங்க தான். ஜெர்சி நம்பர் 5 தான் ஸ்கோர் பண்ணதும் அவங்க தான். ஆமாம் உண்மை. இப்போதாக தென்காசி அணியில் இருந்த ஜெர்சி நம்பர் 10 வந்திருக்காங்க உள்ள. ஆட்டம் சிறப்பு. நன்றி நன்றி. ராமச்சந்திரன் ஆர் ஆட்டம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அருமையானது ஒரு டிஃபெண்ட் தாங்க. நல்லா டிஃபெண்ட் பண்ணி பிடிச்சாங்க. நைஸ் டாக்கிள் பண்ண அக்னி சிறகுகள் தான். அக்னி சிறகு எழுந்து வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு 2 டீமும் பக்கவாடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஜெர்சி நம்பர் 5 தென்காசி நம்பர் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் இவங்களை நல்லா கவனிங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அருமையான ஒரு இளம் வீரர் ஜெர்சி நம்பர் 5 தென்காசி அணியிலிருந்து எதிர்த்து ஆடக்கூடிய அணி கேசி யூனிவர்சிட்டி சேலம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு
ஒரு சின்ன டைம் அவுட் கேஏகேசி அணியினர் ஒரு சின்ன டைம் அவுட், சின்ன ஒரு இடைப்பாரு தான். நல்லா இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணீங்க. அப்துல் மஜீத் அப்துல் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸ்டூடியோ பார்ட்னர் வழியாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு எங்களுடைய புகழை எடுத்து செல்லும்படி உங்களை நான் கேட்டுக்கிறேன். இறுதிப் போட்டி வெகு விமர்சையாக இன்னும் அருமையா எல்லாரும் அரும்பாடு பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளும் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்றதுக்கு அரும்பாடு பட்டு கொண்டு இருக்கிறோம். ஜெர்சி நம்பர் ஆஹா அருமையானது ஒரு டாக்கல் இல்லை, அங்கே பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஜெர்சி நம்பர் 5 கேஏகேசி அணியினுடைய ஜெர்சி நம்பர் 5 போயிட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 5 போய் 5 வந்திருக்காங்க. அதாவது ஜெர்சி நம்பர் 5 போய் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. நானும் பாயிண்ட் எடுக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்சி நம்பர் 5 தென்காசி அணியில் இருந்து வந்திருக்காங்க. போனஸ் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் இரண்டு அணிகளுமே இரு பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொண்டு ஆகா நான் தான் சொன்னேன்ல, அதான் 5 அவுட் பண்ணியிருக்காங்க. 5 அவுட் பண்ணியிருக்காங்க. 9 சேலம் 7. அம்மு செல்வம் சமீப காலமாக கேஏகேசின் ஆட்டம் சிறப்பாக உள்ளது உண்மை. அடுத்தபடியாக ஜெர்சி நம்பர் 8 சேலம் அணியிலிருந்து தென்காசி அணிக்காக எடுப்பதா கொடுப்பதா என்ற ஒரு சூழ்நிலையில் ஜெர்சி நம்பர் 8 சொன்ன மாதிரி டீம் நீ ஒன்று எடுத்தா நான் ஒன்று கொடுப்பேன், நான் ஒன்று எடுத்தா நீ ஒன்று கொடுப்பேன்ற மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த மேட்சை வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. போனஸ் பாயிண்ட் தொட்டுட்டு வந்திருக்காங்க சேலம் அணியினர். போனஸ் பாயிண்ட் ஒன்று தொட்டு வந்திருக்காங்க. நம்ம பாயிண்ட் எடுக்கிறது மாதிரி தானே அந்த போனஸ் பாயிண்ட் தொட்டு வரதும். அன்சாரி நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்களா அப்படிங்கிறது தெரியல. ரைடர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ரைடர் தான் திரும்ப திரும்ப வராங்க. அருமையானது ஒரு ரைடு, சூப்பர் ரைடுங்க. ரைடர் நம்பர் 6 தென்காசி அணியினுடைய ஜெர்சி நம்பர் 6 அவ்வளவு அருமையாக அவருடைய ரைடர் பணியை மேற்கொண்டு எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அம்பையர் கிட்ட இருந்து அபிஷியல் ஆஃபீஸர்ஸ்ட இன்னும் வரல. யாரு? ஆமா ஜெர்சி நம்பர் 6 அந்த அணியினுடைய ஆட்ட நாயகி ஜெர்சி நம்பர் 5 இருக்காங்க. ஜெர்சி நம்பர் 6 நல்ல ரைடர்ஸுங்க, அவ்வளோ அருமையாக ரைடு பண்ணுவாங்க. நம்ம லீக் ஆட்டத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆஹா இங்க இருந்து ஒரு ரைடர்ஸ் இங்க 5 8 இருக்காங்க. அது மாதிரி அந்த 8 தான் உள்ள போயிருக்காங்க. அருமையானது ஒரு ரைடு பண்றதுக்காக. இந்த பொண்ணு வந்து நிதானமா நின்று நிதானமா அடிக்கும். அங்க பாருங்க, நான் தான் சொன்னீங்க அதே மாதிரி சூப்பர் நல்ல ஒரு ரைடுங்க, செம்ம ரைடு. 2 டச் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சேலம் அணியினர். இதோ வந்துட்டாங்க அடுத்து தென்காசி அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம். அப்படிதான் வர்றாங்க 10-10 நம்பிக்கை நட்சத்திரம் தென்காசி அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஜெர்சி நம்பர் 5 அவர்கள் தன்னுடைய வீரமான விவேகமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் வேலை. சிறப்பாக டிஃபெண்ட் பண்ணி பிடிச்சாங்க சேலம் அணியினர். நல்ல பெரிய ஒரு இப்போ கிரிக்கெட்டில் சொல்லுவோம்ல பெரிய ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் ரைடர் நம்பர் 5 பிடிச்சிருக்காங்க சேலம் அணியினர். சேலம் அணியிலிருந்து அடுத்ததாக ரைடர் நம்பர் 3 ஜெர்சி நம்பர் 3 ரைடர் உள்ள இருக்காங்க. இவங்களும் ஒரு துடிப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீராங்கனை. அருமையானது ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் சேலம் மற்றும் அடுத்தபடியாக தென்காசி அணியிலிருந்து ஒரு நியூ ரைடர் 10 தென்காசி அணியிலிருந்து. ரொம்ப கிட்ட பேசுறேனே, ரொம்ப லவுடா கேக்குது. இதெல்லாம் நல்லா தான் கேக்குது கரெக்டா. நல்லா தானே இருக்கு. ரைடர் ஜெர்சி நம்பர் 10 உங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைவடைந்தது. முதல் சுற்று நிறைவடைந்தது. ஒரு சிறு இடைவேளை, கேம் பிளே சேஞ்ச் பண்றாங்க இப்போதைக்கு. தென்காசி அணியினர் சமீப காலமாக கேசின் ஆட்டம் சிறப்பாக உள்ளது. நன்றி நண்பா, நன்றி அம்மு செல்வம், நன்றி நண்பா. அருள்மணி வேலுசாமி வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்து எங்களை மென்மேலும் வளர வைக்கும் அப்படிங்கிறது தான். பாரி வளவன்
உங்கள் சிறப்பு பணி பொறுமையாக பேராதரவு தந்த கபடி கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் உங்கள் பணி சிறப்பு ஓவியம் பிரிண்டர்ஸ் பேராவரணி ரொம்ப 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 நன்றி நண்பா. உங்களுடைய பணியும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மற்றும் அனைத்து பணியும் சிறப்பாக இருக்கும். நாங்களும் அறிந்திருக்கிறோம். ஓவியம் பிரிண்டர்ஸுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது ஸ்டுடியோ 49. சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நன்றியோடு இல்லாமல் நன்றி கலந்த வணக்கமும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஸ்டுடியோ 49 வழியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது. வர்ணனை பணியை செய்து கொண்டிருக்கும் இரண்டாம் பட்ஜெட் என்று அழைக்கப்படும் பிரசன்னா அவர்களுக்கு நன்றி. ஒரு சிறு ஓய்வு 2 நாள் கேஏகேசி சேலம் அணியினரும் தென்காசி அணியினரும் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆட்டத்தில் ஒரு சிறு பேருதவி செய்த கேம் சேஞ்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது 1 பாயிண்ட் தான் வித்தியாசத்தில் இருக்காங்க. ரொம்பலாம் வித்தியாசத்தில் கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் இருக்காங்க. கேஎஸ்கேசி சேலம் 11 மற்றும் தென்காசி தஞ்சை 10 மாவட்டம் பேராவூரணி வட்டம் புள்ளிகள்ல இருக்காங்க. மாநில அளவிலான 3ஆம் ஆண்டு மாபெரும் பெண்கள் கபடி போட்டி டீமுமே பயங்கரமான ஒரு டிஸ்கஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. 2 நாட்கள் ஆமாமா, 2 பேருமே அவங்களுடைய ஆலோசகர்கிட்ட அவங்களோட குருகிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஏன்னா அவங்களுடைய ஆலோசனை பேர்ல தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. இப்ப ஃபைனல் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கோச்சர்ஸ், அவங்களுடைய பயிற்சியாளர்கள் தான் வந்து முக்கியமான ஒரு இது. பயிற்சியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் தன்னுடைய ஒளிபரப்பு செய்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டுடியோ எங்களுடைய ஸ்டுடியோ 49 வழியாக அவர்களுக்கும் உங்கள் பணி சிறப்பாக உள்ளது. நன்றி நன்றி நண்பா, நன்றி. நண்பர்கள் செல்லத்தம்பி முகமது உங்கள் பணி சிறப்பாக உள்ளது. ரொம்ப 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 நன்றி நண்பா. உங்கள் வாழ்த்துக்கள் எங்களை மென்மேலும் வளர வைக்கும். சசிதா ஹைடெக் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார் சாரா அகமுடையார். நன்றி நன்றி நண்பா. எங்களுடைய ஸ்டுடியோ 49 வழியாக மீண்டும் உங்களுக்கு நன்றி. லாஸ்ட் 2 days சூப்பர் என்டர்டைன்மெண்ட் வாட்சிங் ஃப்ரம் குவைத். ஆக அம்மு செல்வம் அவர்கள் குவைத்துல இருந்து வாட்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி நண்பா, ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய நிகழ்வுகளை உங்களுக்கு உடனே கொடுக்க தான் இருக்கும். எங்களுக்கு சிறப்பாக உணவு அன்பளிப்பு ஸ்டேஜ் நம்பர் 5 இந்த ரேட் பயங்கரமான ஆட்டம் நாய். பாத்தலை ஆமா, அதான் இந்த அதாவது தென்காசி அணியிலேயும் நம்பர் 5 இருக்காங்க, ஜெசி நம்பர் ஆட்ட நாயகி. அதே மாதிரி தான் சேலம் அணியில. கரெக்ட் கோபி, நானும் அதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதான் 2 அணியிலையுமே தொடர்ச்சியாக அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தும் ஆட்ட நாயகிகள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். மை லைஃப் அப் ட்ரீம். நன்றி நண்பா, உங்களுடைய கமெண்ட்டுக்கு. ஸ்டுடியோ 49 ஒரு அருமையான வீடியோ. நன்றி நன்றி நண்பா. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களை மென்மேலும் வளர வைக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டே இருப்போம். ஸ்டுடியோ 49 சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகள், அனைத்து நிகழ்வுகளும் மறுக்க ஆளில்லை என்றால் ஏற்கப்படுகிறது. இதோ சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு வரும் 2 அணிகளுக்கு இடையிலான தென்காசி அணியிலிருந்து 2வது சுற்று சேலம் 11 பிறகு ஜெர்சி நம்பர் 10 உள்ள போயிருக்காங்க. இரு அணிகள் கபடி வி ஸ்கொயர் ஸ்போர்ட்ஸ் தென்காசி அணியிலிருந்து ஜெர்சி நம்பர் 10 அவங்களுடைய சிறப்பான ஒரு ரைடர் பணியை மேற்கொண்டிருக்காங்க. ஜேமிசன் ஃபயர் 1 புள்ளி. தென்காசி 10 தென்காசி சேலம் 11. தென்காசி 10 மற்றும் சேலம் 11 புள்ளிகள். 12 சரியா சொல்லுங்க, 12. இதோ ஜெர்சி நம்பர் 10 அகைன் இன்டு திரும்ப உள்ள போயிருக்காங்க. ஆமா, இல்ல அங்க போடலாம். போனஸ் தென்காசி அணியில போனஸ் சேலம் 12 நாகர்கோவிலிருந்து காலசாமி ஐயா. நன்றி ஐயா. உங்களுடைய அணி இப்போதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாகர்கோவில் அணி சிறப்பாக ஆடி 4வது பரிசு 30,000. ஆக அருமையானது ரைடுங்க. ஜெர்சி நம்பர் என்னன்னு பாருங்க, 5 பாயிண்ட் ஃபுல்லாவே ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினாங்க ஜெர்சி நம்பர். சூப்பர் ரைடருங்க, செம்ம ரைடருங்க. 5 புள்ளிகள் எடுத்து வந்திருக்காங்க. 3 புள்ளிகள் பிளஸ் அவுட். சரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடையில் நம்ம கமெண்ட்ஸ் பார்ப்போம். மை லைஃப் மை ட்ரீம் ப்ரோ, உங்க வாய்ஸ் ரொம்ப அருமையா போயிட்டு வருது. நான் மட்டும் இல்லாம என்னுடைய நண்பர் விஜய் அன்சாரி கூட இருக்காரு, அவருடைய வாய்ஸும்
யார் வாய்ஸ் சொல்றீங்க அப்படின்னு தெரியல. ரெண்டு பேருக்குமே இந்த வாழ்த்துக்களை நான் எடுத்துக்கிறேன். வேற லெவல் உங்கள் உதைப்பது பதிவு ஒன் ஆடியோஸ். 11. நன்றி 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 நண்பா. ஸ்டூடியோ ஆஹா அருமையானது ஒரு டாகலுங்க, அருமையானது ஒரு டாகலுங்க. தென்காசி அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் 06 அவங்க நல்ல ஒரு ரைடர், அருமையான டாகல் பண்ணி பிடிச்சாங்க. சேலம் அணியினர் அடுத்ததாக சேலம் அணியிலிருந்து 3 சேலம் 17. டாகல் ஆஹா அருமையான ஒரு டிஃபன் டாகலுங்க, சரியான ஒரு டாகல் பண்ணி பிடிச்சாங்க. தென்காசி டிஃபன் டாகல் பண்ணி பிடிச்சி தென்காசிக்கு தென்காசி அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இதோ வந்துட்டாங்க உள்ள. ஜெர்சி நம்பர் 5 18. தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். ஜெர்சி நம்பர் 5 தொடர்ந்து இந்த போட்டியில் வெற்றி பெறப் போவது யார் என்பது கட்டுகிறார்களோ அவர்களுக்கு நாச்சார் நலசங்கத்தின் பொருளாளர் அருமையானது வழங்க உள்ளார். பேராவூரிலிருந்து சின்ன தம்பி சித்தர் ஆட்டோ, உங்கள் ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக உள்ளது. மனமார்ந்த நன்றி 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 சகோதரர்களே. இந்த மாதிரி நீங்கள் என்கரேஜ் பண்ணும் போது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம நிறைய பண்ண போகிறோம். நன்றி நன்றி. உங்களுடைய அனைத்து புகழும் எங்கள் இருவரை மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலை தான் சேரும். எங்களுடைய ஸ்டூடியோ 49 உங்களுடைய வாழ்த்துக்கள் அனைத்தும் எங்கள் சேனல் உரிமையாளர் ராஜா மற்றும் விஜய் கோபிநாத் மற்றும் கேமராமேன் ஏஜே ராஜா கணேசன் உட்பட கிரெடிட்டிங் டைரக்டர் அன்சாரி வரை அனைவருக்கும் போய் சேரட்டும். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக இதோ ஜெர்சி நம்பர் 5 வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துருப்பாங்க. அவங்க வந்தாலே பாயிண்ட் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். ரெண்டு இதுலையுமே ஜெர்சி நம்பர் 5 இருக்காங்க. ரெண்டு டீம்லையுமே ஜெர்சி நம்பர் 5 சிறப்பாக ஆடக்கூடியவங்க தான். சேலம் தென்காசி 12, சேலம் 19. மார்க் கரெக்டாக போடு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மார்க் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் தாமதமாகுமே தவிர யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். கைதட்டி ஆரவாரம் செய்யுமாறு 06 நலசங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அருமையானது ஒரு ரைடு பணியை மேற்கொண்டுள்ள 06 official time out. அஃபிஷியல் டைம் அவுட். நாகர்கோவில் பரிசு பெற்றிருக்காங்க கருப்பு பொண்ணு. நாகர்கோவில் இப்போ கருப்பு பொண்ணு அவர்கள் நாகர்கோவில் பரிசு பெற்றிருக்காங்க. 4வது இடம் பெருமை சேர்த்திருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்க. அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஜெர்சி நம்பர் 5 அதை தொடர்ந்து கேசி சேலம் அணியரின் ஒரு பெஸ்ட் ரைடர் அப்படின்னே சொல்லலாம். ஜெர்சி நம்பர் 5 அவங்களுடைய ரைடர் பணியை மேற்கொண்டிருக்காங்க. சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கும் சங்கர் அவர்களுக்கும் ஸ்டீவன் குறிச்சி நிவேந்த் அவர்கள் 12 தென்காசி 19 கேசி சேலம் அணியினர். தென்காசி 12, சேலம் 19. சேலம் 19 மற்றும் தென்காசி 12 என்ற புள்ளி கணக்கில் உள்ளார்கள். ஒரு சிறு இடைவேளை, அதற்கு இடையில் எங்களது மாபெரும் ஸ்டூடியோ 49 தெரிக்க விடுறாங்க. பேராவூரணி மாநிலம் ரொம்ப நன்றி பிரதர். நாகர்கோவில் பரிசு வாழ்த்துக்கள். உள்ளது. ரொம்ப நன்றி கருப்பு பொண்ணு. உங்களுக்கும் எங்களுடைய ஸ்டூடியோ 49 வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஸ்டூடியோ 49 தெரிக்க விடுறாங்க பேராவூரணி மணிலிருந்து. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மச்சானர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. உங்களோடு பயணிக்கும், உங்களோட மட்டும்தான் பயணிக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல முறையில் தலையில் ஐஸ் கட்டியை தூக்கி வைத்த எங்கள் பிரசன்னா அவர்களுக்கு நன்றி. இதோ ஜெர்சி நம்பர் 5 அதாவது தென்காசி அணியிலிருந்து நம்பிக்கை நட்சத்திரம் அந்த ஆட்டநாயகி ஜெர்சி நம்பர் 5 சேலம் அணியை நோக்கி எதிர்கொண்டு போயிருக்காங்க. ரைடு போயிருக்காங்க. 49 பேராவூரணி இதுவரை எங்களுக்கு ஆஹா அருமையான ஒரு டிஃபன் பண்ணி பிடிச்சாங்க. நல்ல ரைடர் டிஃபன் பண்ணி பிடிச்சாங்க. சேலம் அணியினருக்கு மேற்கொண்டு ஒரு பாயிண்ட். தேர்ட் ரைட் சேலம் அணியினர் தேர்ட் ரைட் ஜெர்சி நம்பர் 8 வர்றாங்க. இருவருக்கும் ஜெர்சி நம்பர் 8 அதுக்கு அடுத்தபடியாக உள்ள வந்திருக்காங்க. ரொம்பவே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் சேலம் அணி தென்காசி அணி. ஆகா அருமையானது. 2 புள்ளிகள் பெற்று சென்றுள்ளார் ஜெர்சி நம்பர் 8. 2 புள்ளிகளை பெற்று அந்த அணிக்கு பெருமை சேர்த்துள்ளார். சேலம் 22 தென்காசி 12. தென்காசி மற்றும் சேலம் 12.
தென்காசி 12, சேலம் 22, 10 புள்ளிகள் வித்தியாசத்தில் உள்ளனர். இரண்டு அணிகளும் 10 புள்ளிகள் வித்தியாசத்தில் உள்ளனர். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஆட்டத்தின் ஒரு சிறிய 3 ஜெர்சி நம்பர் 3 ஜெர்சி நம்பர் 3 சேலம் அணிக்காக ஜெர்சி நம்பர் 3 அடுத்தபடியாக தென்காசி அணியின் களத்திற்குள் அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இரு அணிகளிலும் நல்ல டிஃபெண்ட் பண்ணி பிடிச்சாங்க. நல்ல டிஃபெண்ட் பண்ணி ஒரு டாக் பண்ணாங்க. நல்ல ஒரு டாக்கிள் பாயிண்ட் சேலம் +1 பாயிண்ட் சேலம். ஒரு சின்ன டைம் அவுட். ஒரு சிறிய Game is not over. அனைவருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சிறு கள்ளத்தூர் சாந்தி சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி. மேடையில் அதிக ஆட்கள் ஏற வேண்டும் என்று நாச்சியார் நலசங்கத்தின் சார்பாக தெரிவிக்கின்றோம். மேடையில் அதிக நபர் ஏற வேண்டும். நல்லது. அடுத்தபடியாக ஜெர்சி நம்பர் 5 நம்பிக்கை நட்சத்திரம் KAKC அணி சேலம் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஜெர்சி நம்பர் 5 உள்ள வந்திருக்காங்க. தென்காசி அவர்களுடைய களத்தில் உள்ளே வந்திருக்கின்றார்கள். இரண்டு தரப்பு வீராங்கனைகளுமே மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய திறமை உள்ளவர்கள். அவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளியிட்டார்கள். கடைசி 5 நிமிடங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஃபைனல் போட்டியில் முதல் பரிசு பெறப்போவது யார் என்ற மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. கடைசி 5 நிமிடங்கள் அம்பையர் அபிஷியல் அம்பையர்களால் நிர்ணயிக்கப்பட்ட கடைசி 5 நிமிடம். உங்களுடைய கமெண்ட் எங்களை மேலும் மேலும் எங்களுடைய சேனலை வாழ்த்தும். அருமையான ரைடுங்க. ஜெர்சி நம்பர் 8 KAKC டச் பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. ஜெர்சி நம்பர் 22 தென்காசி அணியிலிருந்து ஜெர்சி நம்பர் 22 அவங்களுடைய தென்காசி 12 24 KAKC சேலம் அணியினரும் 12 தென்காசி அணியினரும் பெற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிங்கிள் ஒரு டாக்கிள் முடிச்சு 3 பாயிண்ட் ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் 27 KAKC 27 சேலம் 13 தென்காசி. 27 சேலம் 13 தென்காசி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போட்டியை உங்களுக்காக நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருப்பது ஸ்டூடியோ 49 மற்றும் சசிதா ஹைடெக் இன்ஸ்டாகிராம் மற்றும் Facebook பேஜ் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டியினை கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு சிறந்த கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சேலம் அணியிலிருந்து நம்பிக்கை நட்சத்திரம் சேலம் பயங்கர எனர்ஜி, அருமையான ஒரு எனர்ஜியோட அந்த நம்பர் 5 இருக்காங்க பாருங்க. 2 இதுலயுமே 5 இருக்காங்க. அதுல சேலம் நம்பர் 5 சூப்பரா இருக்காங்க. 3 பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காங்க. கடைசி நேரத்தில் இப்படிதான் விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திய KAKC சேலம் அணியினுடைய எனர்ஜி லெவல் குறையல, சுத்தமா குறையல, அவ்வளவு கண்டிப்பா குறையவே இல்லை. ஆஹா, அருமையான ஒரு ஆட்டம். நல்ல ஒரு டேக்கிள் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி பிடிச்சாங்க. ரைடர் அவுட் என்ற முறையில் மேலும் ஒரு பாயிண்டை இழக்கிறாங்க தென்காசி அணியினர். 13 சேலம் 31 கடைசி 3 நிமிடம் ஆட்டத்தின் இறுதி கடைசி 3 நிமிஷம். கடைசி 3 நிமிஷம் ஆட்டத்தை எப்படியாலும் மாற்றி அமைக்கலாம். ஆமா, மாற்றி அமைக்கலாம், மாறும், டக்குன்னு மாறும்.
நம்ம 31 13 20 18 பாயிண்ட். ஸ்டுடியோ 49 அவர்களுக்கும் டிஎம்எஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கும் ஒளியன் ஒளி அமைப்பு செந்தில்குமார் செம்ம ரைடருங்க. இவங்க வந்தாலே பாயிண்ட் எடுக்காம போக மாட்டாங்க. அப்படியே ஒரு ரைடர்ஸ் தான். ஜெர்சி நம்பர் 10 அப்புறம் ஜெர்சி நம்பர் 8 கேஏகேசி அணியிலிருந்து ஜெர்சி நம்பர் 8 தென்காசி களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். நலசங்கத்தால் நடத்தப்பட்ட இந்த டோர்னமெண்டில் ஜெயித்த 2 அணிகள் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி முதல் வருடம், இரண்டாவது கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டக்குடி. ரொம்பவே அருமையாக விளையாண்டாங்க. லாஸ்ட் 2 நிமிடங்கள் மட்டும். நம்ம கணிக்க முடியல. இவங்க நல்லா விளையாடுவாங்க, இவங்க டீம் சரி, இவங்க நல்ல ரைடர்லாம் சொல்ல முடியல. எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. நம்ம அப்படிதான் கணிக்க முடியல. இவங்க நல்ல ஒரு ரைடர், இவங்க ஒரு நல்ல டிஃபெண்டர் அப்படிங்கிற மாதிரி கணிக்க முடியாம இன்னும் வந்து ஒரு நல்ல எனர்ஜியோட விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த டீம். ஒரு சிறிய ஆலோசனை அவர்களுடைய பயிற்சியாளர்கள் மத்தியில் ஒரு சிறிய ஆலோசனையை மேற்கொண்டிருக்காங்க 2 அணியினரும். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய லைக்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பெரிய எனர்ஜியை கொடுத்துச்சு. இறுதி போட்டி அவர் தலை ராஜா அண்ணா டூயிங் கிரேட் சப்போர்ட்டிங். பரவாயில்ல, கண்டிப்பா ராஜா அண்ணனோட சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே ஸ்டுடியோ 49 வழியாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு 7 வெயிட்டிங் ஃபார் மேட்ச் அதெல்லாம் நடந்து பாதியில் இறுதி கட்டத்தை நோக்கி வந்துவிட்டது எங்களுடைய மேட்சானது. சிறப்பு நஷியார் மேன் முகமது அக்பர் அவர்கள். சர்க்குண மன்னன் கிழித்த கோட்டை நாங்கள் என்றும் தாண்ட மாட்டோம். தேர்ட் ரைடுங்க, தேர்ட் ரைடு. அது அவங்களே சொல்லலை, இதில் கவனமாக இருக்கணும். தேர்ட் ரைடு போகிறாங்க இவங்க. ஒன்று கொடுக்கவா எடுக்கவா எடுக்கவா அப்படிங்கிற ஒரு ரைடு தான் எடுத்துட்டாங்க நினைக்கிறேன் சேலம் அணியினர். சேலம் அருமையாக வீசுகிறது. சேலம் 32-13 தென்காசி என்ற நிலையில் விளையாண்டுட்டு இருக்காங்க. சார், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அப்படியே ஆட்டம் மாற்றி முன்னிலையில் இருக்கிறது சேலம் தான். வெற்றி வாய்ப்பு வந்து சேலத்துக்கு தானே. அப்பா, அருமையான ஒரு ஆட்டம், நல்ல ஒரு ஆட்டத்தை பண்ணாங்க. பட் நல்ல ஒரு டிஃபன் கேட்ச் பண்ணாங்க. சேலம் இன்னும் ஒரு பாயிண்ட். நம்ம தமிழ்ல வெறித்தனமான ஆட்டம் போடுவோம்ல, அந்த வெறித்தனமான ஆட்டத்தை இப்பதான் நம்ம சேலம் டீம் நான் பாக்குறேன். உண்மைங்க, நிஜமாவே சேலம் அணியின இவ்வளவு ஒரு எனர்ஜி ஒரு நிமிடம் ஆரம்பத்திலிருந்தே எனர்ஜி தான் அவங்க. சேலம் அணி ஆரம்பத்திலிருந்து மேட்சை முடிச்சுட்டு போறாங்க, திரும்ப வந்து அந்த மேட்ச் ஆடுறாங்க. அவங்களோட எனர்ஜி எங்கேயுமே குறையல, இன்னும் அப்படியே தான் இருக்கு. உண்மை சார், அவ்வளவு அருமையாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆஹா, ஃபைனல் நடந்து முடிந்த ஃபைனல் போட்டியில சேலம் அணியில் வெற்றி பெற்றார்கள். சேலம் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சேலம் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். சேலம் அணியினருக்கு ஸ்டுடியோ 49 வழியாக எங்களுடைய